ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரீசனிங் எபிலிட்டியில் ரேங்கிங் அண்ட் அரேஞ்ச்மெண்ட் இந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இந்த டாப்பிக்கோட இன்ட்ரடக்ஷன் லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ இப்போ அதில் என்ன மாதிரியான டைப் ஆஃப் கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டைப் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் பேஸ்ட் ஆன் லென்த் ஆர் ஹைட்டு. ஸோ கம்பேரிசன் பேஸ்ட் ஆன் லென்த் ஆர் ஹைட், அதாவது ஒருத்தரோட ஹைட்டு, லென்த்து, வெயிட்டு, ஏஜு அதை கம்பேர் பண்ணி அது ரிலேட்டடாக சில கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ அதுக்குள்ளான டைப் தான் இது. சரி, இப்போ இங்கே ஒரு கொஷின் ஒன்று கொடுத்துருக்காங்க. A is taller than B, B is taller than C, D is taller than E and he is taller than A. Then who is the shortest in the group அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, இந்த மாதிரி டைப் ஆஃப் கொஷின்ஸை நம்ம எப்படி சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம இதை வந்து என்ன பண்ணுவோம், அரேஞ்ச் பண்ணிப்போம். சரி, இப்போது கொடுத்துருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து யாரை விட டாலராக இருக்காங்க, ஷார்ட்டராக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நம்ம இங்கே எழுதிப்போம். ஃபஸ்ட்டு A is taller than B, அதாவது A is taller than B. ஓகே, இது ஒரு பேர். நெக்ஸ்ட் B is taller than C. ஓகே, B is taller than C. நெக்ஸ்ட் D is taller than E. ஓகே, D is taller than E. நெக்ஸ்ட் E is taller than A. E is taller than A. சரி, இப்போ எல்லாமே வந்து இது மாதிரி எழுதியாச்சு. இதுக்கு மேலே யாரும் வந்து ஷார்ட்டர், டாலர் அப்படின்னு சொல்லலை. சரி, இப்போது ஆஸ் பர் த சீக்வன்ஸ் இதை எப்படி அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து நம்ம எப்படி அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா இப்போ வந்து சரி, இப்போது ஏபிசிடிஇ எல்லாமே வந்து நம்ம இங்கே வந்து எழுதியாச்சு. ஓகே, சரி, ஃபஸ்ட்டு ஓகே யாரை ஃபஸ்ட்டு போட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா டி தான் ஹெவியஸ்ட்டாக இருக்காங்க. ஓகேவா? ஓகே, டி வந்து பார்த்திங்கன்னா ஹெவியஸ்ட். டி வந்து யாரை விட ஹெவியஸ்ட்டாக இருக்காங்க, அதாவது யாரை விட டாலராக இருக்காங்க, ஈயை விட டாலராக இருக்காங்க. ஓகே, சரி, நெக்ஸ்ட்டு டி வந்து ஈயை விட டாலராக இருக்காங்க. நான் இதை போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஈயை விட இ வந்து யாரை விட டாலராக இருக்காங்க அப்படின்னா இ வந்து ஏ விட டாலராக இருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஏ வந்து யாரை விட டாலராக இருக்காங்கன்னா ஏ வந்து பியை விட டாலராக இருக்காங்க. நெக்ஸ்ட்டு பி யாரை விட டாலராக இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது பி வந்து பார்த்திங்கன்னா சியை விட டாலராக இருக்காங்க. ஓகே, இப்போது இது ஆஸ் பர் த சீக்வன்ஸ் நம்ம இதை அரேஞ்ச் பண்ணியாச்சு. ஓகே, சரி, இப்போ இதில் என்ன கேட்குறாங்க, ஹூ இஸ் த ஷார்ட்டஸ்ட் இன் த குரூப்? யார் ஷார்ட்டஸ்ட்டு? சி இஸ் த ஷார்ட்டஸ்ட். சி இஸ் த ஷார்ட்டஸ்ட்டு இந்த குரூப். இதுதான் இதோட ஆன்சர். ஸோ என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறத நம்ம ஆஸ் பர் சீக்வன்ஸில் ஃபஸ்ட்டு யாரோட டாலரு, ஹெவியரு அப்படின்னு சொல்லி எழுதிக்கணும். அதுக்கேற்ற மாதிரி அதுக்கப்புறம் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அப்படியே வந்து மேட்ச் பண்ணி நம்ம ஒரு சீக்வன்ஸாக போடும்போது நமக்கு ஒரு ஆர்டர் வந்து கிடச்சிடும். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு டைப் ஆஃப் கொஷின். ஓகே, இன்னும் அடுத்த வீடியோஸில் இன்னும் நிறைய டைப் ஆஃப் கொஷின்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ.